ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் எப்படி ரைஸ் குக்கர்ல பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம லவ்லி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு கடாயில கீ எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு வந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கடுகு போட்டு பொரிஞ்சு வந்ததும் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, புதினா சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல மசாலாலாம் சேர்த்துடலாம். கரம் மசாலா, மஞ்சள் தூள், இன்னைக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க நார்மலான மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், உங்க காரத்துக்கு ஏற்ப மாதிரி. அப்புறமா மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. 2 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டுறலாம். இன்னைக்கு நான் பாஸ்மதி அரிசியில செஞ்சு காட்டுறேன். நீங்க புழுங்கல் அரிசியோ இல்ல நார்மலான பச்சரிசியிலேயே கூட செஞ்சுக்கலாம். ஏற்கனவே அரிசியை சுத்தமா கழுவி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே ரைஸ் குக்கர்ல ஷிஃப்ட் பண்ணிடலாம். லைட்டா கலந்து விட்டுட்டு இப்போ இது மூடிடலாம். 70% நல்லா குக் ஆனதும் இதுல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான், சுவையான தக்காளி சாதம் ரெடி. என்ஜாய்.